இன்றைக்கி என் சிஸ்டரோட ரூம் டூர் மினி விளாக் பார்த்துடலாமா? ஹாய் ஹாய். ஒரு ரூம் டூர் இன்றைக்கி பார்த்துடலாமா? பார்க்கலாமே. இங்கே வந்து டேபிள் ஃபேன் வச்சுருக்கோம், அப்புறம் கீழே அவளோட கிளாத்ஸ்லாம் மடித்து வச்சுருக்கோம். அடுத்து கொஞ்சம் டாய்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கா. எங்கள் பாப்புக்கு வந்து இந்த நாய்க்குட்டி பொம்மை ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அவள் அதை வச்சு தான் விளையாடிட்டு இருப்பா. அடுத்து 2 ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கா மேலே. அடுத்து வாலில் வந்து மோட்டிவேஷ்னல் கோல் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கா. அடுத்தது ஒரு டிசைனர் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து மாட்டி வச்சுருக்கா. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்குது. அடுத்தது இந்த டேபிள் வந்து நாங்கள் கார்பெண்டர் வச்சு செஞ்சோம். அந்த ரோலிங் சேர் வந்து 5000 வந்துச்சு, டேபிள் வந்து 15000 வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டைனிங் டேபிள் சேர் வந்து எங்கள் பாப்புக்காகவும் குட்டிக்காகவும் போட்டு வச்சுருக்கோம். இந்த இது மேலே ஏறி அவங்க ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்க. அடுத்து இந்த ஷெல்ஃபில் வந்து புக்ஸு, ஸ்டேஷ்னரிஸ், கேல்குலேட்டர், பழைய லேப்டாப் இதெல்லாம் வச்சுருக்கா. இது யாராச்சும் கிச்சனில் மேக்கப் ப்ராடக்ட் வச்சு பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் அது நடக்கும். அடுத்து டெய்லி போட்டு போகிற ஆக்சசரிஸ், ஹேண்ட்பேக், பழைய ஸ்கூல் பேக், 12th படிக்கும்போது அவள் யூஸ் பண்ண ஸ்கூல் பேக், அதை இன்னும் தூக்கி போட மாட்டா. அடுத்தது சிங்கை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் பெஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறா. இந்த ரூம் வந்து குட்டியோ காம்பேக்டாக அழகாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் வந்து டீசர். அவன் இப்போ எங்கள் கூட இல்லை. அவன் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஞாபகமாக இந்த ஃபோட்டோவை வந்து அவள் ரூமில் மாட்டிக்கிட்டா. அவன் இவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். சின்னோண்டு ரூம்குள்ளே ஒரு குட்டி பாத்ரூம் இருக்குது. அவள் இந்த வருஷத்துலேருந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறதால அவளுக்கு செப்பரேட்டாக ரூம் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம். ஆக்சுவலாக இந்த ரூம் வந்து என் வீட்டுக்கு அப்படியே பக்கத்து ரூம் தான். என் வீட்டோட ஹோம் டூர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் என் சிஸ்டரோட ரூம் டூர். ஓகே, பாய் பாய் கவிதா. பாய் பாய்.